கோயம்பேடு நிலையத்திலிருந்து மெட்ரோ ரயிலில் பயணம் செய்து வரும் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அதே சமயத்தில் நீங்க வந்து கால் டாக்ஸில போனீங்கன்னா இதே டிஸ்டன்ஸ் வந்து 250 ரூபாய் ஆகுது. ஆட்டோல போனீங்கன்னா சேரோட போனா 150 ரூபாய் ஆகுது. குளிர்சாதன உள்ள ஒரு பேருந்துல போனீங்கன்னா 25 ரூபாய் ஆகுது. இதுல வந்து சேஃப்டியா வேகமாக குழுகுழு வசதியோடு இந்த சேஃப்டினா இப்போ வந்து ரயிலில் தொங்கிட்டு போற விஷயம் இதில் கிடையாது. நீங்க எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகும்போது வெளியே தொங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. இந்த மாதிரி இல்லை, கதவுகள் வந்து ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் ஸ்டேஷன்ல தான் ஓப்பன் ஆகுது. சேஃப்டி இருக்கு. இந்த சேஃப்டி உயிருக்கு சேஃப்டி அண்ட் பாதுகாப்பான முறையில் நீங்கள் சென்றடையலாம் இருக்கும்போது தற்சமயம் வந்து இதுவும் மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. 3 ஆண்டுகளுக்கு இது குறைக்கப்பட மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. பயணிகள் அதிகரிக்க தூரங்களும் அதிகரிக்கும் போது நிச்சயம் டெலஸ்கோபிக் ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. தூரம் அதிகமாக பயணிக்கும் போது தானாகவே விலைகளை குறைக்கக்கூடிய சூழல் உருவாகும். ஆக இந்த வழித்தடங்கள் முழுமையாக ஆன பிறகு நிச்சயமாக வந்து மத்திய அரசு ஏற்கனவே வந்து 3 வருடத்துக்கு இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. படிப்படியாக குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் குறை கூறாமல் இது வந்து ஒரு நல்ல ஒரு வசதி பொதுமக்களுக்காக செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மட்டும் நாம் உணர்ந்தால் சிறப்பு. ஸ்டாலின் 2 நாள் பேட்டி கொடுத்தாரு. திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு தாமதம் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டு 1.5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ரயில் இயக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இது வந்து ஒரு மத்திய மாநில அரசின் ஒரு திட்டம். மத்திய மாநில அரசு திட்டம் சொல்லும் போது இதுல வந்து இது தாமதம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்ல முடியாது. சிஎம்ஆர்எல் வந்து வேகமாக துரிதப்படுத்தி பல இன்னலுக்கு பிறகு, ஏன்னா பெட்ரோல் ரயில் புதுசு, அதே மாதிரி வந்து சில இடத்துல வந்து அண்டர் கிரவுண்டும் போகுது. ஸோ எப்படி இருக்கு, பக்கத்தில் இருக்க பில்டிங்கு எவ்வளோ விஷயங்கள் பார்க்க முடியும். அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு உள்ளே போயிருச்சுன்றாங்க. ஸோ மக்கள் மத்தியில் வந்து இதை சேஃப்டியாக பண்ணி முடிக்க வேண்டிய கடமை இருக்கு. உடனடியாக பெரிய ட்ரில்லர் வச்சு நம்ம ட்ரில் பண்ணிட்டு போயிட்டோம்னா அது வேகமாக பண்ணி மக்களுக்கு மற்ற ஒரு அசௌகரியங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது, விபத்துகள் வந்து விடக்கூடாது. ஆகவே அதை வந்து கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய திட்டம். இந்த காலதாமதம் வந்து மத்திய மாநில அரசின் காலதாமதம் அல்ல, சேஃப்டி மக்களுக்காக கொடுக்கப்பட வேண்டிய தாமதம் தான் நான் நினைக்கிறேன். இல்லைங்க, இது வந்து முதல்ல வந்து 2003 முதலமைச்சர் புரட்சி தலைவர் அவர்கள் காலத்திலே வந்து இதுக்கான ஃபீசிபிலிட்டி ஸ்டடி தான். அப்போ ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணுறதுக்கு வந்து முதல்ல கொண்டு வந்தது அவங்க தான். நீங்கள் பார்க்கணும், யார் ஒன்று மெட்ரோ தமிழகத்துக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தை பதிவு செய்து அந்த எண்ணத்தின் அடிப்படையில் சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா, இதுக்கு ஃபீசிபிலிட்டி இருக்கா, ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணுறதுக்கு பண்ணது வந்து 2003 தான். அப்போ அவங்க தான் முதல் இந்த உபயமே அவங்களோட தான். அதுக்கப்புறம் வந்து ஆட்சிக்கு வந்து இதுக்கான ஒப்பந்தத்தை போட்டிருக்கலாம். அதனால யார் இந்த திட்டத்தை அந்த கரு என்று சொல்கிறாங்க இல்லையா, இந்த தாட் வாஸ் ஃப்ரம் தி மேடம், அவங்க தான் புரட்சி தலைவர்களின் எண்ணம் தான் என்று நிறுவனம். மெட்ரோ வந்துட்டு அப்பர் மிடில் கிளாஸ் மட்டுமான ஒரு கட்டணத்தில் இருக்கு. அதான் முதலே சொன்னேன் நான். அதாவது 40 ரூபாய் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு வந்து பல விதத்தில் நான் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ் புதியதை நான் வந்து வரும்போது புதிய வசதிகள் வரும்போது காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக அந்த 500 ரூபாய் சொல்கிறாங்க அப்படின்னா பெரிய காசாக இருக்கலாம். நான் வந்து சார் நீங்கள் உங்களுக்கு பரவாயில்ல சார் 40 ரூபாய் உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிடலாம். நான் பொதுமக்கள் என்ற கருத்தை பார்க்கும்போது இது குறைப்பதற்கான வழி இருந்தால் குறைக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் புதிய ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த திட்டம் செயல்படுத்துவதற்கான அசௌகரியங்கள் இதில் வந்து இஃப்ஸ் அண்ட் பட்ஸ், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், நாளைக்கு வந்து சீராக பயன்படணும், 80 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது முதல்ல ஐ திங்க் பொதுமக்களான நாம் இவங்க வந்து இவ்வளோ ஒரு நல்ல திட்டத்தை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்களே என்ற அடிப்படையில் அதை வரவேற்பதில் முதல் இருப்போம், பயணிக்க ஆரம்பிப்போம். அதிகமான பயணிகள் இதில் போகும்போது அவங்களா குறைக்கின்ற காலங்கள் வெகு தூரத்தில். நான் கம்பேரிசன் பார்க்குறேன். அது இனிஷியல் ஸ்டேஜஸில் கொஞ்சம் நம்ம வந்து இந்த புதுசாக வந்திருக்கு இல்லையா, அவங்களும் காஸ்ட் ஓரியன்ட் 14,000 crores has been spent on this project. அப்படி இருக்கும்போது இதில் வந்து ஜப்பானுடைய உதவி மற்றும் ஸ்டேட் கவர்மெண்டோட பங்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் பங்கு அப்படின்னு இருக்கும்போது நிர்ணயம் பண்ணுறதுக்கு முன்னாடி பல விதமான கருத்துக்கள் அவங்க மைண்டில் இருக்கும். அப்போ இது வந்து போக போக இது குறைக்கின்ற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் போது அந்த வாய்ப்புக்காக எதிர்கொண்டு நாம் வந்து வி ஹேவ் டு சப்போர்ட் நியூ ஐடியாஸ் வரது பொதுமக்கள் தான் சப்போர்ட் பண்ணும். இது அவங்களுக்கு ஒரு அனுகூலமான வசதியான ஒரு திட்டம் என்பதை அவர்கள் உணரும் போது இந்த 40 ரூபாய் வந்து இப்போ பார்க்காம போக போக குறைக்கின்ற வசதிகள் வரும் என்று நம்புவோம்.